அரசியல் சூழலில் வேறு மாற்றங்கள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு வர்ற ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து அரசியல் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு புத்தகம். இப்போ அது சொல்ல தேவையில்லை, அரசியல் எல்லாருக்குமே பிடித்த ஒன்றாகி விட்டது. ஆனாலும் இப்போ எல்லாருமே அரசியல் பேசுகிறோம். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னென்னா, எல்லாரும் பேசுகிற அரசியல் வந்து வெறுமனே அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சட்டசபையில் போய் உட்காரக்கூடிய அந்த முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் அந்த எம்எல்ஏக்களையும் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஓட்டு அரசியல் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அரசியல்ன்றது அது மட்டும் இல்லை, அதை தாண்டி மக்கள் அரசியல் ஒன்று இருக்குது. இங்கே நம்ம நிறைய சொல்கிறோம்ல, அரசியல்னால இங்கே நிறைய மாறி இருக்குது அப்படின்றது வெறும் ஓட்டு அரசியல்னால் மட்டும் மாறலை அப்படின்றத இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து சா. தமிழ்ச்செல்வன். இந்த புத்தகம் நான் வாங்கும்போதே இந்த புத்தகம் வந்து 23வது பதிப்பு, அதாவது 23 தடவை பிரிண்ட் போட்டு காலியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைகள் அரசியல்லாம் நாங்கள்லாம் ஒரு புரட்சி பண்ணிட்டோம்னு பேசுகிற எல்லாருமே தயவுசெய்து இந்த புத்தகம் படிங்க. உண்மையிலேயே அரசியல்னால் என்ன அப்படின்றது இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும்னால அந்த மாதிரி இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகத்தில் அரசுனா என்ன, அரசு நிறுவனம்னா என்ன, நம்ம அரசுன்னு பேசுகிறோம். அப்படி அரசுன்றது இதெல்லாம் அந்த அரசுக்குள்ளே வரும். வெறும் சட்டமன்றம் மட்டும்தான் அரசுக்குள்ளே வருமா அப்படின்னா இல்லை. இந்த புத்தகத்தில் ஒரு சுவாரஸ்யமாக ஒன்று சொல்லியிருந்தாங்க, அரசு மதுபான கடைகள் கூட அரசு தான், அதுவும் ஒரு அரசு நிறுவனம் தான் அப்படின்றத இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த புத்தகத்தில் என்னென்ன மாதிரியான ஆட்சி முறைகள் இருக்குது, இராணுவ ஆட்சி, முடியாட்சி, சர்வாதிகார ஆட்சி, இந்த மாதிரியான என்னென்ன ஆட்சி முறைகள் இருக்குது, தேர்தல்கள்லாம் எப்படி ஆரம்பிச்சது, நம்ம நிறைய பேசுவோம்ல. இந்த செய்யும் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று இன்னொன்று அப்படின்லாம் பேசுகிறோம்ல. உண்மையிலேயே அந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்றது யார் 2 பேருக்கு நடுவில் இருந்த போட்டி அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிற போட்டி இல்லை. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று வலதுசாரி, இன்னொன்று இடதுசாரி. இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. எத்தனை கட்சிகள் நீங்கள் ஓட்டு போட்டாலும், எத்தனை கட்சிகள், எத்தனை கூட்டணிகளில் நம்ம வந்து அரசியல் மாற்றி நடந்தாலும், உலக வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. அது 2 பேர் யாருன்னா, ஒன்று வலதுசாரி, இன்னொன்று இடதுசாரி. இது நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். புதுசாக நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தோன்னா முதல்ல எழுற கேள்வி வந்து இவங்க வலதுசாரியா இடதுசாரியா அப்படின்றது தான். நிறைய பேர் தங்களை இடதுசாரின்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்க செயல்பாடுகளெல்லாம் வலதுசாரியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இடதுசாரி வலதுசாரினா என்னன்னே தெரியுமான்னு தெரில. நமக்கு பெரும்பாலும் ஒரு டவுட் வரும்ல, அதாவது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், இந்த இடதுசாரினா என்ன, வலதுசாரினா என்ன, இதுக்கு முதல்ல பேர் எப்படி வந்தது, இடதுசாரி வலதுசாரின்ற பேர் எப்படி வந்ததுன்னு ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு இருக்கும். அதுக்கு வந்து இந்த புத்தகம் ஒரு 3rd சாப்டரில் இடதும் வலதுன்ற டாப்பிக்கில் எழுதியிருப்பாங்க. இடதுசாரினா என்ன, வலதுசாரினா என்ன, 2 பேருக்குமான அரசியல் சிந்தனை என்ன அப்படின்றதெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த பேர் எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கும். அது எழுதின ஆசிரியருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உண்மையிலே இப்படி தான் நடந்துதான் தெரியல, ஆனால் பெரும்பாலும் சொல்லப்படுகிற காரணம் இதுதான். என்ன அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த அரசவையில் மன்னர் அவங்கெல்லாம் இருக்கும்போது அங்கே இருந்து பேசுகிற எல்லாருமே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அல்லது அந்த பதவியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பற்றி குறிப்பாக சொன்னால் வலதுசாரிகள் மட்டும்தான் அங்கே இருந்து அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறது, சட்டம் இயற்றுறது எல்லாரையும் பேசுவாங்க. அப்போ வந்து அரண்மனைக்கு வெளியில் இருந்த மக்கள், தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க. எங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க, நாங்களும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நீங்களும் அரண்மனைக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இவங்க அரண்மனைக்குள்ளே வந்தாங்கன்னா, இங்கே ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை வந்து எங்களோட ஈக்குவலாக நீங்கள் உட்கார வைப்பீங்களா, எங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுருங்களா, நாங்கள் அப்படின்னா நாங்கள் வரல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்ததுனால மன்னர் என்ன சொல்லுவார்னா, சரி நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அரச பரம்பரையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து என்னுடைய வலது பக்கத்திற்கு வந்து உட்காந்துருங்க, புதுசாக வெளியிலேருந்து இப்போ வர்றவங்களாம் நம்மளோட இடது பக்கத்தில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த இடதுசாரி வலதுசாரின்னு வந்ததாக இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது மொத்தமே 4 கட்சிகள் தான் இருந்திருக்கு. 1947 4 கட்சிகள், அதில் 2 இடதுசாரி கட்சிகள், 2 வலதுசாரி கட்சிகள். இப்போ சொல்லவே வேணாம் எவ்வளோ கட்சி இருக்குன்னே தெரில, 1000க்கு மேற்பட்ட கட்சிகள் அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து இடதுசாரி கட்சிகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலையுமே இடதுசாரி முதலமைச்சர் இல்லை. இடதுசாரி கட்சிகள் வந்து ஆளும் கட்சிகளாக எந்த
இந்திய மாநிலத்திலுமே இல்லை அப்படின்றது ஒரு வருத்தத்திற்கான விஷயந்தான். நம்ம இடதுசாரி பற்றி பேசும்போது பெரும்பாலும் என்ன வரும்னா அந்த சோசியலிசம், கம்யூனிசம் இதெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம். அதை பற்றின ஒரு எளிய அறிமுகமாக இந்த புத்தகம் இருக்குது. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அரசு எப்படி வந்தது, தொடக்கத்தில் நாடோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷன் எப்படி செட்டில் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம்ன்றது எப்படி வந்தது, இந்த இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்புகள்லாம் எப்படி உருவாகிருக்கக்கூடும் அப்படின்றதையும் இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சோசியலிச அரசு அதெல்லாம் எப்படி இருக்கும், இடதுசாரிகள் மொத்தமாக ஒரு நாட்டை ஆண்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கும் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. ஒரு சோசியலிச அரசுனா எப்படி இருக்கும், அந்த அரசாங்கத்தில் என்னென்னலாம் எதுக்கு முக்கியத்துவம் தரும் அப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மக்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இங்கே உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது பெரும் முதலாளிகளை விட மக்களுக்கான ஒரு முக்கியத்துவம் தர அரசாக அதில் இருக்கும். அதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் இந்த புத்தகத்தில் பேசியிருப்பாங்க. அரசுன்றது இங்கே உள்ள சொத்து அல்லது இங்கே உள்ள நிலம் அல்லது இங்கே உள்ள வளம் யார் கையில் இருக்கணுன்றதை தீர்மானிக்கிறது தான் அரசு. அதுதான் அரசாங்கம் அப்படின்றது தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். நம்ம பேரில் இப்போ நம்ம சொல்லலாம், என் வீடு வந்து என் பேரில் இருக்குது, என்னுடைய வயல் என் பேரில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஆர்டர் போட்டு அது எப்படி சொல்கிறது, அது நம்மள்ட்ட தான் இருக்குன்றதை உறுதிப்படுத்துகிறதே அரசு தான். அப்படின்னா இந்த அரசு வந்து இங்கே உள்ள நிலமும் வளமும் மக்கள்கிட்ட இருக்கணுமா அல்லது இங்கே உள்ள கார்ப்பரேட்டுகிட்ட இருக்கணுமா அப்படின்ற தீர்மானிக்கிறது தான் அரசு. இங்கே உள்ள கார்ப்பரேட்டுக்கு தான் அது இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சுன்னா அது வலதுசாரி அரசு. அல்லது மக்கள் சார்ந்து அந்த வளங்கள் இருக்கணும்னு முடிவெடுக்கிற அரசு இடதுசாரி அரசாக இருக்கும் அப்படின்றத அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் அண்மையில், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு தமிழ் எழுத்தாளர், இடதுசாரிய சிந்தனை கொண்ட, கம்யூனிச சிந்தனை கொண்ட ஒரு எழுத்தாளர். இவர் எழுதின புத்தகம் அரசியல் எனக்கு பிடிக்கும். இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் இந்த புத்தகமும் எனக்கு பிடிக்கும், அரசியலும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால் உங்களுக்கு அரசியல் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களோடு நீங்கள் ஒத்து போகிறீங்களா இல்லையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற அரசியல் சூழலை மாற்றிய ஒரு விரல் புரட்சி செய்த எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அளவன் ராஜா.